தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டை, சாணியமங்கலம் உள்ளிட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேக்கமடைந்த நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்குகள் மற்றும் அரவை ஆலைகளுக்கு அனுப்பி தாமதமின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 10,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளது. இந்த நெல் மூட்டைகளை அரவைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லது சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு இதன் மீது உரிய கவனம் செலுத்தவில்லை. இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைத்து வந்தாலும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சரும் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அலட்சிய போக்கோடு இருப்பது ஏற்புடையதல்ல, கண்டனத்துக்குரியது. தமிழக அரசுடைய அமைச்சர்கள், குறிப்பாக வேளாண் துறை அமைச்சர் அல்லது உழவர் நலத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் அல்லது உணவுத்துறை அமைச்சர் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும். உடனடியாக சேமிப்பு கிடங்குகளுக்கு நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்ல வேண்டிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தான் இன்றைக்கு இந்த போராட்டம், காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது.